ஃபர்ஸ்ட் ரெட்டத்தலை. எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் ரெட்டத்தலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைக்காக ரொம்ப மெனக்கெட்ட அருண் விஜய் சாருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல் பிடிச்சி, அதுக்கு ஒரு தனி லுக் பிடிச்சி எவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் அருண் விஜய் சார்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கே மறந்துருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஓகே, பேக் இன் 2003-2004 நான் ரேடியோ மிர்ச்சியில் அப்போ தான் ரேடியோ ஜாக்காக இருக்கேன். அப்போ தான் நீங்கள் நடித்த ஜனனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அருண் விஜய் சார் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வரல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப காமாக ஒரு 15 to 20 minutes எதுவுமே பேசாமல் இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஹி வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுமையும் அந்த டெடிக்கேஷனும் தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த இடத்துல சில பேர் நான் போயிட்டு அப்புறம் அப்படிலாம் போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய கனவுகள் என்ன, இதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ அவருடைய இந்த க்ரோத்தை பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் மேன் டிசர்வ்ஸ் மச் மோர். இந்த பணிவுக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்ற அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையாக இந்த மேடையில் நான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ட்ரீம்ஸ் தட் யூ ஹேவ். அண்ட் அடுத்தது டைரக்டர் திருக்குமரன் சார். சார் மான் கராத்தே ஃபஸ்ட்டு டே வந்து தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இது நான் ஏதோ ஹிந்தி படம் தமிழில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அண்ட் முருகதாஸ் சார், அவங்களுடைய சாதனையை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சின்ன குழந்தை, 2 படம் தான் எடுத்திருக்கேன். பட் முருகதாஸ் சார் வந்து அருண் விஜய் சார் நான் அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காரு. அதுதான் எப்படின்னு தெரியல. பட் அவருடைய எண்ணங்கள் தான் அவரை இளமையா வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் மதராசியில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாருன்னு என்னால் வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். அடுத்து உங்கள் பக்கத்தில் அறிவழகன் சார் இருக்காரு. அவர் அருண் விஜய் சார் யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி தடம் படத்தில் அருண் விஜய் சார் பண்ண அந்த ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல், அதை டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது 100% சில ஹீரோஸ் டபுள் ஆக்ஷன் பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்பக்கூடிய இந்திய அளவில் சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் கன்ஃபார்மாக அருண் விஜய் சாரும் ஒருத்தர்ன்றது இந்த படத்தின் மூலமாக இன்னொரு தடவை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது என் தலைவன் ஆண்டனி சார். ஏன் தலைவன் சொல்கிறேன்னா, நான் நடித்த முதல் படத்துலேருந்து ஏஎல் விஜய் சார் கூட நான் என்னென்ன படம்லாம் பண்ணணும் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா நான் நடித்த சில சீன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரே எடிட் பண்ணி நானே வச்சுக்கிறேன், அவர் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சிருவாரு. அந்த மாதிரி தாண்டவம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இன்னும் தலைவனே வச்சுட்ருக்காரு. எப்போ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ கிளாட். அண்ட் மேடம், ஐ எம் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது கௌதம் சார் படத்தில் நீங்கள் நடித்தது. அண்ட் இந்த படத்துலையும் யூ லுக் வெரி கியூட். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்ட விஷயம் சொல்கிறேன் சார். தமிழ் சினிமா கடந்த ஒரு 10 வருஷமா மறந்து போன ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னன்னா ஃபாரின்ல பாட்டு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப உணர்வு பூர்வமாக சொல்கிறேன். இதில் காமெடிக்காகன்னு இல்லை, இது உணர்வு பூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளிநாடுகளே பார்க்க முடியாத நிறைய பேர் திரைப்படங்கள் மூலமாக ஒரு ஃபாரின் சாங் மூலமாக தன்னுடைய வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். சினிமான்றது எல்லாரும் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஏழைக்கும் சில விஷயங்கள் எட்டணும், அவனுடைய கனவுகள் எட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கனவு காட்சினே ஒன்று வந்ததுன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு செம டான்ஸ் வேற, என்ன சொல்றதுனே தெரியல. அந்த பாட்டை பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி வெரி. இந்த மேடையில் இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபி சார், இதுதான் பயங்கரமான மேட்ரு. நம்ம தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டோமே, அதனால நமக்கு எல்லா ப்ரொடியூசரும் தெரியணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டயோ ஒரு தடவை கேட்டு இந்த பாபி சார் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காரா அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கில் ஐடியை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்டோன்னே ரிப்ளை, சார் நான் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்காருன்னு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பேசினதுக்கப்புறம், சார் ஒரு 15,000 rupees இருக்குமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ஏதோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அது வேற பாபி, சாரி பாபி சார், வேற வேற யூஆர். சத்தியமா இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாபி சாருக்கு நான் வந்து இதுக்காக சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பல. பட் ஐ
ஜென்ரலி மெசேஜ் டிம், அதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல. அப்பதான் தெரிஞ்சது அவர் தான் கரெக்டான ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ குட். தேங்க்யூ பாபி சார் ஃபார் திஸ். வென்எவர் யூ see this, முடிஞ்சா ஒரு ஹாய் போடுங்க. நீங்க தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் மோர் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் போது எனக்கு எப்பயுமே இந்த சில படங்கள் எப்பயுமே இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வருஷத்துல வந்த எல்லா படத்தையும் வந்து மறக்க வச்சிரும். அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்துல வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்ல எல்லாரும் மைண்ட்லயே வந்து நின்றுச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாம் சிஎஸ் பற்றி சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா, நான் அவருடைய இன்டர்வியூஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் அவருடைய யூடியூப் இன்டர்வியூ அவர் பார்க்குறாரு இல்லையா, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பாவம் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபர்ஸ்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமா மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணும்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன், இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம், இன்னும் பெரிய இடம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. வருங்காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும். அதாவது ஸ்டண்டிங்லாம் எல்லாம் வாங்க சார், ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.